இங்க ஹீரோ லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக பிரிட்ஜ் மேல நிக்கிறாரு. கீழ வேடிக்கை பாக்குறவங்க எல்லாரும் வீடியோ எடுக்கிறதுல குறியா இருக்காங்களே தவிர ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கல. இப்ப ஹீரோவும் மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. ஆனா அவரோட சட்டை கம்பியில மாட்டிக்குது. அதுக்கப்புறமா கீழே விழுறதால பெருசா இந்த அடியும் இல்ல. இப்ப ஹீரோ ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இப்ப ஹாஸ்பிட்டல் அனுப்புறாங்க. அவங்க ஆல்ரெடி நிறைய போலீஸ்காரங்க அடிபட்டு கிடக்குறாங்க. ஹீரோயின் மாலதி ஃப்ரெண்ட்ஸ் கூட பாட்டு பாடி ஜாலியா இருக்காங்க. அப்போ ஒருத்தர் அங்க இருக்க ரவுடிங்க வெட்ட வராங்க. ஹீரோயினோ போய் ஹெல்ப் பண்ணலான்னு பாக்குறாங்க. அந்த ரவுடிங்க கொஞ்சம் காசு தூக்கி போட்டு அங்க கூட்ட சேர விடாம பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை எங்க அப்பாவை விடுங்க அப்படின்னு சொல்லி ரவுடிங்களை அடிச்சு போட்டுறாரு. அப்ப ஹீரோயின் பாட்டில தூக்கி போடும்போது ஹீரோ மேலே பட்டு அப்பா கிட்ட இருந்து தான் காசெல்லாம் எடுத்து ரவுடிங்க தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ கத்தி காட்டி மிரட்டி மறுபடியும் காசெல்லாம் வாங்கிடுறாரு. ஹீரோ வாயில அடிபட்டதால ஹாஸ்பிட்டல் போவாரு. அங்க ஹீரோ இந்த டென்டிஸ்டா இருப்பாங்க. இப்போ இவங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. அங்க நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டிருக்கும். அவங்களெல்லாம் பார்த்துட்டுமே ஹீரோ இப்போ எல்லாரையும் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எங்க அப்பாவை காப்பாத்துங்க, அம்மாவை காப்பாத்துங்கன்னு அங்க இருக்க எல்லாருமே உறவு முறை வச்சு சொல்லி கூப்பிடுறாரு. இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஹீரோ அப்நார்மலா இருக்கிறதா ஹீரோயின் நோட் பண்றாங்க. இப்போ ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இவரோட அப்பான்னு சொன்னாரல்ல, அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது ஹீரோட அப்பாவே இவர் கிடையாது, இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தானா. ஹீரோ எதுக்காக இவர் அப்பான்னு கூப்பிட்டாருன்னு இவருக்கே தெரியலன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோயினோ ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது ஃபேமிலியோட வெளியே போயிருப்பாங்க. அப்ப ஹீரோ தவிர மிச்ச பேர் எல்லாருமே பஸ்ல ஏறி இருப்பாங்க. ஹீரோ மட்டும் ரெஸ்ட் ரூம் போயிருப்பாரு. அவரை தவிர அவங்க ஃபேமிலி சேர்ந்த எல்லாருமே இப்ப பஸ்ஸோட எரிஞ்சு அவர் கண்ணு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. இதனால ஹீரோ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாரு. அதனாலதான் யார் கடிப்பட்டாலும் ஹீரோ அவங்களோட சொந்தக்காரங்க மாதிரி பேசி இப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இதனால ரொம்ப அக்ரெசிவாவும் இருப்பாரு. ஹீரோ வேலை செய்யற ஆஃபீஸ்ல பூகம்பம் வந்துட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுவாங்க. ஹீரோக்குன்னு யாருமே கிடையாது. அதனால சும்மாவே அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசுவாரு. அதனால கூட இருக்கவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஹீரோக்குன்னு யாருமே இல்லைன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோயின் வந்ததுமே அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணோட முகத்துல ஆசிட் அடிக்கிறத பார்த்து கூட ஹீரோ அமைதியா இருந்திருப்பாரு. அதனால ஹீரோயின் இப்ப கோவப்படுறாங்க. டாக்டர் கிட்ட போய் விசாரிக்கும் போது தான் ஹீரோ இப்ப நார்மல் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி டெலிஷனே வராதுன்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோயினோ ஹீரோவை விட்டு பிரிஞ்சுட்டு அவர் பழையபடி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் நினைச்சுதான் ஹீரோயின் பிரேக்கப்பே பண்ணிருப்பாங்க.